இந்த தோட்டத்தில் இருக்கிற 2 போர்வெல் வாட்டரும் கிணத்துல போய் விழுகிற மாதிரி பண்ணியிருக்கிறாங்க. அந்த கிணத்துலேருந்து 10 HP மோட்டர் மூலமாக இந்த இன்லெட்டுக்கு உள்ள தண்ணி வருதுங்க. இங்கே நம்ம என்னென்ன பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ரெஷர் கேஜ், ஒரு ப்ரெஷர் மீட்ரு, ஒரு ப்ரெஷர் சென்சார் வச்சுருக்குறேங்க. இந்த இன்லெட்டில் ஒரு ப்ரெஷர் சென்சார் வச்சுருக்கிற மாதிரி இந்த ஃபில்டரெல்லாம் தாண்டி போய் தண்ணி வெளியே போகிற அவுட்லெட்லேயும் ஒரு ப்ரெஷர் சென்சார் வச்சுருக்குறாங்க. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரெஷர் கம்மியாக இருக்கிற காலத்துலையும் ப்ரெஷர் வந்து அதிகமாக இருக்கிற டைம்லையும் பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த சிஸ்டத்தை வந்து ஆன் ஆஃப் பண்ணிக்கிறதுக்கு வேண்டி தான் இதை பண்ணியிருக்கிறோம். கூடவே பார்த்தீங்கன்னா, ப்ரெஷர் அதிகமாக இருக்கிற டைம் வந்து பைப்புகளுக்கு வந்து டேமேஜ் ஆகாமல் இருக்கணும் அப்படிங்கிறக்காண்டி தான் இதை நம்ம செட் பண்ணியிருக்கிறோங்க. இந்த இன்லெட் வழியாக வர வாட்டர் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த சாண்ட் ஃபில்டர் வழியாக ஃபில்டர் பண்ணப்பட்டு தான் அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு போகுங்க. இந்த சாண்ட் ஃபில்டரோடைய பேக் வாஷ் சிஸ்டத்துக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம 2 இன்ச்சு நயகரா சொலினாய்டு வால்வு வந்து நம்ம செட் பண்ணியிருக்கிறோங்க. இதனால் பார்த்தீங்கன்னா, இந்த டிஸ்க் ஃபில்டர் வந்து பேக் வாஷ் வாட்டர் மூலிமா ஆட்டோமேட்டிக்காக க்ளீன் செய்யப்படும். ஒரு ஆள் வந்து இதை க்ளீன் பண்ணணுங்கிற அவசியம் இல்லைங்க.